வணக்கம் மக்கள்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஒரு vlog. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான டாபிக்னா அப்படின்னு நினச்சிக்காதீங்க, இது ஒரு டிஃப்ரென்ஸ் அந்த டாபிக் தான் இது. ஸோ எதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேமினேஷன், பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம், அதுக்கப்புறம் வந்து செராமிக் கோட்டிங். ஸோ இது மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம லேமினேஷன்லேருந்தே போயிடலாம். லேமினேஷனில் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு லேமினேஷன் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ லேமினேஷன் எதுவும் இல்லை, ஒரு சின்ன தின் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை வந்து நம்ம வண்டி மேலே ரேப் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து லேமினேஷன். ஸோ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இது காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ மீதி மூணு கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து நமக்கு இருக்கிறதுலே வந்து லெஸ் ப்ரைஸாக வரும். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் வந்து நம்ம வண்டியிலேருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து செகண்ட் அட்வான்டேஜ். ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேமினேஷன் ஷீட் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இப்போ ஒரு லேமினேஷன் ஷீட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 monthஸில் அது வந்து பேல் எல்லோ கலராக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த லேமினேஷன் ஷீட்டை வந்து திரும்ப வந்து ஒன்று லேமினேட் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ அதோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் லேமினேஷன் ஷீட்டை வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணலைன்னா அப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம கம்பெனியோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குல்ல நம்ம வண்டியில் இருக்குது, ஸோ அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிமுக்கு வருவோம். பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் அப்படின்னாலும் இது ஒரு தின் ஷீட் தான். ஸோ இதையும் வந்து நம்ம வண்டி மேலே ரேப் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ரேப் பண்ணும்போது இதில் இருக்க அட்வான்டேஜஸ் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸ் வந்து லேமினேஷனை விட கொஞ்சம் நிறையவே இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம வண்டியை வந்து ஒரு பெயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே மேட் பண்ணப்பட்ட ஒரு ஃபிலிம். ஸோ இதில் வந்து பெயிண்ட் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து யூஸ்வலாக ஸ்க்ராச்சஸ்லேருந்து நம்ம வண்டியை ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் யூவி லைட்லேருந்து நம்ம வண்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். தேர்ட் வந்து கொஞ்சம் இந்த கெமிக்கல் கரோஷன்ஸ் அதெல்லாம் நடக்குதுல்ல, ஸோ அதுலேருந்து வந்து நம்ம வண்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, லேமினேஷனை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம சேனலோட வியூவர்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. அந்த வீடியோக்கு வந்து நல்ல பிராண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச பிராண்ட் 3Mலாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ 3M இல்லாமல் இன்னொரு பிராண்ட் ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தார். எக்ஸ்பில்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அவங்க சைட்டில் போய் பார்த்தேன். ஸோ இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைலான PPF தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதையும் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மெஜாரிட்டியாக இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து அவ்வளோவா கிடையாது. ஸோ நம்ம இதை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணால் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. ஸோ இது வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 3 years அந்த மாதிரி வாரண்டியோட நிறைய இது வந்து வெப்சைட்டில் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் லைஃப்பும் கொஞ்சம் நல்லா வருன்றது வந்து இதை பொறுத்தவரை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செராமிக் கோட்டிங்னு ஒன்றே இந்த சின்ன டப்பியில் ஒரு கோட்டிங் இருக்குல்ல, ஸோ நான் அதை வந்து சொல்லவே இல்லை. அது வந்து செராமிக் கோட்டிங்கே கிடையாது. நான் சொல்கிற செராமிக் கோட்டிங் வந்து இந்த ப்ரோ கோட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, செராமிக் ப்ரோ அந்த மாதிரி வந்து ஹை ப்ரொஃபைலில் பண்ணுற செராமிக் கோட்டிங்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ செராமிக் கோட்டிங் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு நம்ம வண்டி மேலே ஒரு கெமிக்கல் பாண்ட் லேயர்ஸை வந்து உருவாக்குவாங்க. ஸோ இந்த லேயர்ஸ் வந்து நம்ம வண்டி மேலே வந்து அப்படியே கொஞ்சம் பர்மனெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது பர்மனெண்ட் கிடையாது. எந்த ஒரு கெமிக்கல் பாண்டாக இருந்தாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் டைம் இருக்கும். ஸோ இப்போ பெயிண்ட்டே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பெயிண்ட்டுக்குன்னு ஒரு லைஃப் டைம் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி தான் இந்த பாண்டை வந்து பெர்மனெண்ட் கிடையாது. ஆனால் வந்து செராமிக் கோட்டிங்ஸ்லாம் வந்து அவங்க ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க. ஸோ செராமிக் கோட்டிங்லாம் வந்து அவங்க சொல்யூஷன் வச்சுருக்காங்க. என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்த செராமிக் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு செராமிக்கை வந்து அது மேலே அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் ரீஸ்டோரோ இல்லை ரிப்பேரோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து நிறைய இருக்குது. நிறைய டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது, இருக்குது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்துருவோம். அட்வான்டேஜஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிமில் பார்த்தா நிறைய அப்படியே அந்த அட்வான்டேஜஸ் இதுலேயும் இருக்குது. ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ்னால், நம்ம வண்டியோட பெயிண்ட் ஸ்க்ராச்சஸ் வந்து பெயிண்ட்டை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும், யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி வந்து கெமிக்கல் கரோஷன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், மைன்யூட் ஸ்க்ராச்சஸ்லேருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து சில ஆடட் அட்வான்டேஜஸ்னால் வண்டி இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், நியூவர் லுக் கொஞ்சம் நாள் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இதோட காஸ்ட்டும் அதிகம்.
அதே மாதிரி இது வந்து மெயின்டெனன்ஸும் அதிகம். நீங்கள் ஒன்ஸ் இதை போட்டு அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் நமக்கு இது செட் ஆகாது. ஸோ அதுக்கும் சில மெயின்டெனன்ஸ் இருக்குது. வாஷ் கூட நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணணும். நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணால் அந்த கோட்டிங் பாண்ட்ஸ் வந்து வெளில வந்துடும். ஸோ பிரேக் ஆகிடும் பாண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது சின்னதாக லைட்டாக சின்ன கல்லுலாம் அதில் வந்து அடிச்சதுன்னா அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகிடும். இதே வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிமில் சின்னதாக நமக்கு வண்டியில் ஒரு கல் அடித்தா அது வந்து செல்ஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிமில் வந்து இது பண்ணோம். ஆனால் வந்து நம்ம செராமிக் கோட்டிங்கில் வந்து இந்த செல்ஃப் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆனால் வந்து கல் அடிச்சதுன்னா வந்து பிரேக் ஆகிடும். இது நான் நிறைய ரிவ்யூஸில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ நம்ம இது மூணுத்தில் இப்போ எதிராக பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பட்ஜெட்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம வண்டியை நல்லா ப்ரொடெக்டும் பண்ணணும். அப்படின்ற பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் ஒரு பெஸ்ட்டான இது. ஆனால் முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நல்ல கடையாக பார்த்துக்கோங்க. செகண்ட் விஷயம் வந்து நல்ல பிராண்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் மொக்கை வாங்கின மாதிரி நீங்கள் மொக்கை வாங்கிடாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். ஸோ வந்து அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கீழே நிறைய பேர் வந்து சோனமுத்தா போச்சாலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் எனக்கு தான் லைட்டாக வலியுது. ஸோ அவ்வளோ காசு நான் அவ்வளோலாம் கொடுக்கல. அதுக்கப்புறம் போய்ட்டு பிடிங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அது வேறு விஷயம். என்ன இருந்தாலும் வண்டியில் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துச்சு. ஸோ அதுதான் வந்து மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாக்டவுனால் நம்மளால் அதிகமாக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கடைசியாக. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த லாக்டவுனில் கம்ப்ளீட்டாக லிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதுவும் அடுத்த வருஷம் ஜான்வரியில் மறக்காமல் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய vlogs வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். எல்லோரும் வீட்டில் இருங்க, சேஃபாக இருங்க. பை கைஸ்.